கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் பாதுகாத்த தேவன், ஒவ்வொரு நாளும் கைவிடாதபடி கரம் பிடித்த தேவன், காக்கும் வல்ல மீட்பர், புனியாளராய் துதிக்கு பாத்திராய் இருக்கிற தேவன், நேசித்து அன்பாய் நடத்தி தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் வாழ்க்கையில இம்மட்டும் எல்லா குறைவுகள் மத்தியிலும் நிறைவாய் நடத்தின தேவன் கூட இருக்கிறார். அந்த கூட இருக்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை காப்பாற்றி எங்களை வழி நடத்துகிற தேவன் உங்கள் அனைவரையும் நிச்சயமாய் காப்பாற்றுவார், வழி நடத்துவார். அவரை மாத்திரம் நம்பியிருங்கள், அவரையே சார்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை மீகா 2 அதிகாரம் 13 வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஜனவரி மாதம் ஆரம்பித்து 11 மாதங்கள் முடிந்து இந்த 12வது மாதத்துக்குள் நம்ம வந்துவிட்டோம். வாழ்க்கை பயணம் முழுவதும் அநேக விதமான தடைகளும் பிரச்சனை நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆனால் அதன் நடுவில் ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும். தேவனே, இதுவரைக்கும் நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் கரடுகள், மேடுகள், முட்கள், வெளிகள் தான். ஆனால் இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில இருக்கதான் எல்லா தடைகளையும் மாற்றி நீங்க எனக்கு முன்பாக கடந்து செல்லுங்க, நான் உனக்கு முன்பாக நடந்து போவேன் என்று சொன்னீங்களே, நீங்களுக்கு முன்பாக நடந்து போவீரானால் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் மாறும் என்று சொல்லி தேவனை நோக்கி இந்த காலைவேளை நீங்கள் கூப்பிடுவீர்களானால் தேவனுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அநேக காரியங்கள் இந்த மாதம் நடந்துவிடும், இன்று நடந்துவிடும் என்று சொல்லி எதிர்பார்ப்பின் மத்தியிலே நம்முடைய பயணம் இருக்கிறது. ஆனால் அநேக சூழ்நிலைகள் நம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதபடி மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகிறோம். நடப்பதற்கு கூட சில காரியங்கள் வாய்ப்பே இல்லாமல் கூட மாறிவிடுகிறது. ஆனால் ஏதுவாக இருந்தாலும் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது முடியாத காரியங்களையும் முடிய பண்ணுகிற தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், வாழ்க்கையில் கோணல்கள் வரும் பொழுது அந்த கோணல்களை செவைப்படுத்துகிற தேவன், நம் நடந்து போகிற வழிகள் நமக்கு முன்பாக ஒரு செம்மையான வழியாக நடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்யுங்கள். தேவனே, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்ததாய் காணப்பட்டது. ஆனால் இந்த நாளில் எனக்கு தயவாய் உதவி செய்யுங்க. நீங்க எனக்கு முன்பாக நடந்து போங்க. நீங்க எனக்கு முன்பாக கடந்து சென்றால் மாத்திரம்தான் என் வாழ்க்கை மாறும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு நிறைவு உண்டாகும், ஒரு நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சந்தோஷத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துங்க என்று சொல்லி இந்த காலை வேளை நீங்க தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் எந்த தடைகள் மத்தியில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் சரி, முடியாது என்கிற நிலையில் இருந்தால் கூட கர்த்தர் முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் கூட இருக்கிறார். கலங்காதபடி தைரியமாயிருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போகிறார். கர்த்தர் நடந்து போகிறவர் சர்வ வல்லமை படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர். உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆம் தகப்பனே, நாங்கள் நடந்து வந்த பாதைகள் கரடுகள், மேடுகள், முட்கள், வேலிகள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனை நிறைந்ததா எங்களுடைய வாழ்க்கை பயணம் காணப்படுகிறது. இந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், இந்த பக்கம் திரும்பினாலும் நெருக்கங்கள், எல்லா பக்கமும் நெருக்கத்தின் மத்தியில சமாதானமின்றி சந்தோஷமின்றி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், கூட இருக்கிற நாளாய் இருந்து குறைவுகளை மாற்றி வழி நடத்துவீராக. தடைகளை மாற்றுகிற நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன் என்று சொன்னீங்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தடைகள் எல்லாம் மாறி ஒவ்வொருவருக்கும் முன்பாக நீங்க நடந்து சென்று வழி நடத்த வேண்டுமாக உங்களுடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. பலகீனங்கள் மாறட்டும், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தந்து நிரந்தரமான மகிழ்ச்சியை தர வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். ஒரு விஷயம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. யாரும் ஆண்டவரே ஐயோ என்கிற நிலைக்கு தள்ளிவிடாதபடி
வேண்டிய கிருபைகளையும் இரக்கத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய கருத்தில் தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.